ஹாய்ங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாளைக்கு தாலிமணி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷன் இருக்கனால, பிளேட் எல்லாம் டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு. பிளேட்ட நார்மலா அப்படியே வைக்கிறதுக்கு பதிலா, இந்த மாரி ஏதாவது நெட்லாம் கொஞ்சம் போட்டு வைக்கும்போது, கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கும். இந்த நெட்டு நானு என்னோட என்கேஜ்மெண்ட்க்கு பண்ணலான்னு பார்த்தா, அப்ப டைம் இல்ல. கல்யாணத்துக்கு பண்ணலான்னு பார்த்தா, அப்ப டைம் இல்ல. சரி, நாளைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கமே, அதுக்காவது இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப இது. இப்போ நான் இது வந்து நீங்க நார்மலா வந்து ரொம்ப பேசிக்கா டிசைன் போட்டிங்கனாலே ரொம்ப பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த மாரி தட்டு எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதே ஒரு பிஸ்னஸா எடுத்து பண்ணிட்டுருந்தேன். பிளேட் பிளேட் டெக்கரேஷன் சொல்லுவாங்க இது. அப்போ வந்து பண்ணனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த பிளேட் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த நெட்டு விக்கும். இது வாங்கிக்கோங்க. இதுதான் மெயின். அடுத்தது இதெல்லாம் வந்து சும்மா உங்களுக்கு என்னென்ன டிசைன் பிடிக்குதோ இதெல்லாம் அந்த கடைங்களே இருக்கும். பிளேட் டெக்கரேஷன் பண்ணுற ஷாப்புன்னு போட்டிங்கனாலே வரும். இதையுமே பிஸ்னஸாக எடுத்து பண்ணால் செம்ம காசுங்க. நல்ல நீங்கள் எவ்வளோ இதில் வந்து ஃபுல்லாக உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எவ்வளோ இன்புட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். அடுத்து இதெல்லாம் வந்து சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான். இதெல்லாம் அடிஷ்னலாக எல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கினது. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஃப்ரூட்ஸையும் இதில் வச்சு இப்போ ரேப் பண்ணணும். எப்படி ரேப் பண்ண போகிறேன்னு மட்டும் பார்க்க போகிறீங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட் எடுத்துகிட்டு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன தட்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெரிய தட்டாக எடுத்திங்கன்னா ஏன்னா இப்போ உங்களுக்கு நான் சொல்லும்போது புரியும் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு இப்படி ஒரு நிமிஷம் இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த நெட்டு வந்து உள்ளே க்ளோஸ் ஆகிடுமா, இல்லை இந்த தட்டு இப்படி இருக்குமா, தட்டு தெரியுமா அப்படிங்கிறது. சின்ன தட்டாக போட்டால் ஃபுல்லாக நெட் எல்லாமே கவர் ஆகிடும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும்போது இப்படி பார்க்க கொஞ்சம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இது கரெக்டாக இருக்குது. பத்தலைன்னு சொல்ல முடியாது, பத்துதுன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷன்லலாம் இதை பிடிச்சி தூக்கிட்டு எல்லாம் இப்படி தானே எடுத்துகிட்டு போவாங்க. நீங்கள் இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போனீங்கன்னா எல்லாம் பிஞ்சு போயிடும். அதனால் நான் இப்போவே சொல்லிடுறேன். தூக்கும்போது கேர்ஃபுல்லாக தூக்கிக்கோங்க. இது ஓகே தான். இப்போ இதை மட்டும் கட் பண்ணிடுறேன். நானும் ஒரு மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு கட் பண்ணுவோம், அப்புறமா பார்த்து கம்மி பண்ணிக்குவோம். மேரேஜ் பண்ணியாச்சு. அப்படியே விடுது, அப்படியே ஒவ்வொன்று விடுது. ஆனால் தட்டு சின்ன தட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன தட்டு இல்லைலாம் பெருசாக தான் இருக்கும். இதுக்காகவே பிளேட் டெக்கரேஷன் பண்ணுற பிளேட்ஸுமே இருக்குது. அதிலலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நாம் ஏன் அதை வாங்கணும், இதுவே இருக்கே அப்படின்றது தான். எப்படி வரும் இது சுற்றினா. இருங்க இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் எடுத்துக்கலாம். இதுலேயும் நிறைய பேர் ஃப்ரூட்ஸ்லலாம் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ரூட்ஸ்லலாம் டிசைன் பண்ணால் அதில் அந்த டிசைன்லலாம் நிறையா கொஞ்சம் கெமிக்கல் போடுறாங்களா, திருப்பி அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அதனால் எதுக்கு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லலாம் பண்ண வேண்டாம். அது பண்ணால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஆனால் என்னோடய அட்வைஸ் வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதனால எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பிரச்சனை தான் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு ரோப் ஒன்று வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து நம்ம கட்டுறோம்ல, இந்த பவுச் மாதிரி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இன்னும் பெரிய வேலைகள்லாம் இல்லை. சென்டரில் வச்சுக்கோங்க அந்த பிளேட்டை. ஒரு இது மட்டும் மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக ரேப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது இதில் ஒரு முடிச்சு மட்டும் போட்டிருக்கோம். முடிச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இதை வேற பிரிக்காமல் விட்டுட்டேன்னா ஒரே நிமிஷம். ஓகே எடுத்தாச்சு. சரிங்களா? சும்மா நம்ம நார்மலாக ஒரு முடி போடுவோம்ல, அந்த மாதிரி மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இவ்வளோ வரும், இவ்வளோ தேவைப்படும்.
நான் கட் பண்ணியிருக்கமே கொஞ்சம் பெருசு தான் கட் பண்ணியிருக்கேன். சின்னதாக எடுத்துட்டிங்கன்னாவே போதும் தான். தெரியுதா? இந்த மாதிரி 2 முடிச்சு மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. இது எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, இது கட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்தது இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கோம்ல டிசைன்ஸ், இதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெட்டெல்லாம் சேர்த்து இப்படி கட் பண்ணிவிடுவாங்க. இப்படி கட் பண்ணால் அது பார்க்க அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்துக்கோங்க, இது கச்சா முச்சான் இருக்க மாதிரி இருக்குல்ல. தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்? இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை விட. ஆனால் இப்படி பிடிக்கக்கூடாது, இப்படி தான் பிடிக்கும். ஏன்னா இப்படி பிடிச்சிங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ அடுத்து இந்த இதெல்லாம் மட்டும் இப்போ ஒன்று சேர்க்கலாம் எல்லாத்தையும். அப்போ அந்த கடையில் இது மட்டும் தான் இருந்துச்சு. என்னடா அவ்வளோ மொக்கையாக டிசைன் வாங்கியிருக்கேனேன்னு பார்க்காதீங்க, இது மட்டும் தான் இருந்துச்சு அப்போ அந்த கடையில். அதனால தான் இது வாங்கிட்டு வந்தேன். அதுவும் ஐடியாவே இல்லை, எப்படி பண்ண போகிறோன்னு சுத்தமாக பிளானிங்கே இல்லை. இதுதான் இங்கே வந்து இதிலே பார்த்தீங்கன்னா இந்த குச்சி இருக்குது. இதை நம்ம சும்மா வந்து அப்படியே சொருகி விட்டாலே போதும், அவ்வளோ சீக்கிரம். ஆனால் வெளியிலலாம் வராது. ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணுறதுன்னா வச்சுட்டு க்ளூ இருக்கும், இந்த மாதிரி க்ளூ வச்சு நீங்கள் இது பண்ணிக்கிட்டுலாம். இங்கிட்ட தம்மா இந்த மாதிரி இருக்குல்ல, இதிலலாம் சும்மா அப்படி லைட்டாக உள்ள சொருகி கூட வச்சுக்கலாம். சொருகி வச்சிங்கனாலே விழுகாது. அடுத்தது இது இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ளூ போட்டுடலாம். இந்த மாதிரி க்ளூவே போதும். ஏன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்கிலாம் ஒட்டுவோம்ல அது, அப்புறம் லேஸ்லாம் ஒட்டுவோம் அது, இது மட்டும் வாங்கிக்கோங்க. இதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு. 22 ரூபா தான். இதில் இன்னொரு க்ளூ இருக்குது, அது 150 ரூபா. அது வேணுமான்னு பார்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல நான் அது ஒன்றே மட்டும் ஸ்டிக் பண்ணிடுறேன். நானே இப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒட்டுதான்னு வேறு தெரில அது இந்த க்ளூ. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஓகே தான். ஒட்டிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். மேலே ஒன்று கீழே ஒன்று இந்த மாதிரி ஒன்று ஒட்டியாச்சு. இதை அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வைப்போம். ஒட்டிக்கும் தான் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா, சிம்பிளாக வெறும் தட்டில். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்படியே போய் தட்டு வரிசை வைக்கிறதுக்கும் இப்படி தட்டு வரிசை வைக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வாங்கியிருக்க எல்லா பழத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு இதில் ரேப் பண்ணிடுறேன். இதில் வந்து மஞ்சள்லாம் தேங்காய்க்கு மட்டும் அப்படியே ப்ளைனாக போட மாட்டோம். தேங்காய் மட்டும் ஃபுல்லாக மஞ்சள்லாம் போட்டு தான் போடுவோம். அடுத்து நான் இதெல்லாம் ரேப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு வேறு இதுக்கு வரேன். பார்த்துட்டிங்களா? நல்லாயிருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லான்னு சொல்லிடுங்க. சிம்பிளாக 5 மினிட்ஸ் கிராஃப்ட். இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. உரம் வச்சிடலாம். தேங்காவை அப்படியே சுற்றாமல் நம்ம மங்களகரமாக மஞ்சள் தடவி உள்ள ரேப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்து சாக்லேட்டோட முடிக்க போகிறோம். நிறையா இருக்கும் போலயே.
ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் அப்படியே ரொம்ப இதாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம்லாம் பழகிட்டிங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு முடிச்சு விட்றலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல, இது நீங்கள் நேரடியாக அப்படியே வச்சு இதிலே ஒரு முடி மட்டும் போட்டு விட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்றுக்கும். இது ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை உங்களுக்கு. வைக்கிறதுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சரிக்கிக்கோங்க. டன். எல்லா பிளேட்டுமே டெக்கரேட் பண்ணியாச்சு. தேங்காவுமே முடிச்சிட்டேன் நான். ஏன்னா எல்லாத்தையும் கட்டினா வீடியோ ரொம்ப பெருசாக போகல, அதனால் எல்லாமே மஞ்சள்லாம் தடவி தேங்காயுமே முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறேன், இருங்க பார்க்கலாம். பாருங்கள் இதோட டோட்டல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஒரு பிளேட்டை நார்மலாக போய் அப்படியே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக வச்சோம்னா பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது சில்வர் பிளேட்டுங்கிறனால உங்களுக்கு லுக் இப்படி இருக்குது. இன்னுமே இதுக்கான தனியாக பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கான நிறைய குட்டி குட்டி பொம்மை அது இதுன்னு எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு வேணுமோ அந்தந்த மாதிரி எல்லாமே இப்போ எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இது பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிளேட் டெக்கரேஷன் ஷாப்லாம் நிறைய விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்கள் வைக்க போகிறீங்கனாலும் அதுவுமே நம்ம யூடியூப்ஸ்லேயே நிறைய ஐடியாஸ் இருக்குது. இதுக்காக கிளாஸ்லாம் போகணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. யூடியூப்ஸ்லேயே அவ்வளோ ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அது பண்ணுறது எப்படி, இது பண்ணுறது எப்படின்னு எல்லாமே நீங்கள் தமிழில் கூட போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட வருங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நம்ம குழந்தைங்களுக்கு கூட செய்ய சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா நம்ம வீட்டிலேயே கூட பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்னோட ஒரு ஃபங்க்ஷன் டைமில் முடிஞ்சளவு சீக்கிரம் ரொம்ப ஷார்ட்டாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கும் போட்டாச்சு. இதனால் நீங்களும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பை பாய்.